இதற்கு முன்னர் இடம்பெற்ற தவறுகளை சரி செய்து கொள்வதற்காகவே மக்கள் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவிக்கின்றார். புதிய அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் போது கட்சி சார்பாக செயற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் உள்ளதாக வெலிக்கட சிறைச்சாலைக்கு இன்று சென்றிருந்த போது அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட குழுவினர் வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள திஸ்ஸா அத்தநாயக்க மற்றும் பிரேமலா ஜெயசேகர ஆகியோரை இன்று சந்தித்துள்ளனர். திஸ்ஸா அத்தநாயக்க மதித்துமாட்ட எரஹிவ இதிரிபாத் கலா තියෙන திஸ்ஸா அத்தநாயகவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பிணை வழங்க முடியும் என்பதனை சட்டத்தரணி என்ற ரீதியில் நான் அறிவேன். வெகு விரைவில் பிணையை பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் நம்புகின்றோம். அதற்கான தேவையற்ற அதிகாரங்களை அரசாங்கம் பயன்படுத்தாது என நாம் எதிர்பார்க்கின்றோம். எனினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் சில போலீசார் மற்றும் சிலர் பக்கசார்பாக உண்மையாக முன்னெடுப்பதற்காகவே சட்டம் மற்றும் அமைதிக்கான அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலீசாரை சரியான முறையில் நடாத்த வேண்டும். அவ்வாறான நடைமுறை ஒன்று காணப்படுகின்றமை எம்மால் காண முடியவில்லை. உங்களது அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில் போலீசார் பக்குச்சார்பாக செயற்பட்டனர் என்ற குற்றச்சாட்டு ஒன்று உள்ளது. ஏன் அரசாங்கத்தை மாற்றியுள்ளனர்? முன்னர் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டமையினால் தற்போது இது முன்னெடுக்கப்படுவது சரி என்று ஊடகவியலாளராகிய நீங்கள் கூறுகின்றீர்கள். நடைமுறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும். நல்லாட்சியை ஏற்படுத்தும் வகையிலான நடைமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். தவறு இழைத்தவர்கள் இருக்கக்கூடும், நாம் இல்லை என்று கூறவில்லை. පසුගිය කාලේ පුරාවටම අපේ රටේ තිබෙන අත්දැකීම තමයි පවතින ආණ්ඩුව මුළුමනින්ම තමන්ට හිත කරවන පොලිසියක් තමන්ට හිත කරනවන අධිකරණ පද්ධතියක් கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் தமக்கு தேவையான விதத்தில் போலீஸ் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு என்பனவற்றை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது நாம் கண்ட அனுபவம். நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு தமக்கு கட்டுப்படுகின்ற போலீஸ் கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். நமது நாட்டில் இவ்வாறான ஒரு நிலைமை இதற்கு முன்னர் உருவாகவில்லை. நிமல் சிறிபால சில்வா கூறுவது போன்று அவர்களின் அரசாங்கம் கடந்த காலங்களில் செயற்பட்டது. நீதிமன்றம் அவர்களின் தேவையை நிறைவேற்றுகின்ற நிறுவனமாக மாறியிருந்தது. தமக்கு தேவையான விதத்தில் தீர்ப்பு வழங்காத நீதிபதிகளை மாற்றுதல், நீதி கட்டமைப்பின் மீது தாக்குதல் மேற்கொள்ளுதல் வரையும் ராஜபக்ச நிர்வாகம் சென்றிருந்தது. நிமல் சிறிபால சில்வா அரசாங்கத்தில் போலீசார் அவர்களின் கைச்சங்கமாகவே காணப்பட்டது. கடந்த காலங்களில் அரசாங்கமோ அரசாங்க பிரதிநிதிகளோ மேற்கொண்ட எந்த ஒரு குற்றத்திற்கும் தண்டனை வழங்குவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. குற்றவாளிகள் சட்டத்தின் முன் குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களை பாதுகாப்பதுதான் அவர்களின் கொள்கையாக காணப்பட்டது. இதற்கு முன்னர் இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கவில்லை. காலம் கடந்தேனும் சிறிபால இவற்றை உணர்ந்து கொண்டுள்ளமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். අපේ රටේ එවැනි තත්ත්වයක් නිර්මාණය වී තුනේ සිරිපාල මහත්මයාට